கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பெதஸ்தா சுவிசேஷ ஜெபாலயம் வழங்கும் சத்தியத்தின் நேரத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இப்பொழுது தலைப்பு இச்சை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக இச்சை என்றால் என்ன? இச்சைனா பொதுவாக சொல்லுவாங்க ஆசை. நல்ல ஆசையும் இருக்குது, கெட்ட ஆசையும் இருக்குது. இச்சைனா நம்ம நல்லதுக்கும் ஆசைப்படலாம், கெட்டதுக்கும் ஆசைப்படலாம். அப்போது நல்ல ஆசைனா என்ன? நம்மளுக்கு ஒரு தேவை இருக்குது, நம்ம ஒரு வீடு வாங்கணும், நம்ம ஒரு இடம் வாங்கணும், நமக்கு ஒரு வீடு சொந்தமாக கட்டணும், நம்ம வாடகை வீட்டில் இருக்கிறோம். அதே மாதிரி நமக்கு நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும், இப்படியெல்லாம் நினைக்கிற பார்த்தீங்களா? நாம் நோய் இல்லாமல் சுகமாக இருக்கணும், குடும்பத்தில் சமாதானமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறோம் பார்த்தீங்களா? இதெல்லாம் தான் நல்ல ஆசை. கெட்ட ஆசைனா அப்படின்னா, கெட்ட ஆசைனா நம்ம இப்போ சொன்ன அதுக்கு புறம்பாக இருக்கிறதெல்லாம் கெட்ட ஆசை. இப்போ கெட்ட ஆசைனா அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இப்போது இன்னொருத்தன் கார் வாங்கிட்டானா, அவன் கார் வாங்கிட்டானே நம்ம கார் வாங்கி ஆகணும், அவன் வீடு கட்டிட்டானே நாமளும் அவனுக்கு சத்தா வீடு கட்டி ஆகணும் அப்படின்னு நினைப்போம். ரெண்டாவது, அடுத்தவங்க பொருளை அபகரிக்க நினைப்போம். அடுத்தவங்க பொருளுக்கு நம்ம ஆசைப்படுவோம், அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுவோம், அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்படுவோம், அடுத்தவங்க குடும்பத்துக்கு ஆசைப்படுவோம். இப்படியெல்லாம் அடுத்தவங்களுடையதை நமக்கு சொந்தமாக்கி கொண்டு நம்ம அடுத்தவங்களுடைய உடைமைகளுக்கு மேலே நம்ம ஆசை வைக்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் கெட்ட ஆசை. இப்போ இந்த ஆசையை நாம் வசனத்தின் பிரகாரம் பார்ப்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுனா, சோதிக்கப்படுகிற எவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. 14வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். 3வது 15ஆம் வசனம் என்ன சொல்லுகிறதுனா, பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இப்போ இந்த வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, சோதிக்கப்படுகிற எவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. நமக்கு ஒரு சோதனை வருதுன்னா அது நமக்கு தேவன் நமக்கு அனுமதிக்கலை. அப்போது எதனாலனா நாம் செய்கிற பாவத்தினால அந்த சோதனை நம்மை மேற்கொள்ளுகிறது. அப்படி என்ன பாவம் அப்படின்னா, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. ஒருவரையும் அவர் என்ன பண்ண மாட்டார்? சோதிக்க மாட்டார். தம் பிள்ளைகளை மன்னிக்கவும் ஆசீர்வதிக்கவும் அவர் பிரியப்படுகிற தேவன். தான் என்ன பண்ணுறனா, அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து, அவருக்கு விரோதமாய் தீங்கு செய்து, அவருக்கு விரோதமாய் பேசி, அவருக்கு விரோதமான பல விதமான காரியங்களை நம்ம செய்வதனால பாவம் நம்மளை என்ன செய்யுதுன்னா மேற்கொள்ளுது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். சுய இச்சை அவனுக்கு என்னதான் நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா? அடுத்தவங்க பொருளுக்கு, அடுத்தவங்க பணத்துக்கு, அடுத்தவங்க சொத்துக்கு, அடுத்தவங்களுடைய குடும்பத்துக்கு நம்ம ஆசைப்படுறோம் பார்த்தீங்களா? அதுதான் அந்த ஆசை. அதாவது தன் தன் சுய இச்சையினாலே, தன்னுடைய இச்சை அது சுய இச்சை, அதனால என்ன பண்ண இழுக்கப்பட்டு சிக்குண்டு என்ன பண்ணுறான்? சோதிக்கப்படுகிறான். அதனால நாம செய்கிற பாவம் தான் நம்மளை என்ன பண்ணுதுன்னா சோதனைக்குள்ளா இழுத்துன்னு போய் விடுது. சோதிக்கப்படுகிற அளவுக்கு நம்மளை என்ன பண்ணுது நம்ம ஆண்டவர். அப்போ நம்ம பாவம் செய்யும்போது அந்த இச்சையானது பாவத்தில் கர்ப்பம் தரிக்கும் போது, அப்போது நம்ம அந்த பாவம் செய்யும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆண்டவரை விட்டு விலகிடுறோம். அந்த ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் எப்போவுமே நம்மோடு கூட நாம் பரிசுத்தமாக இருந்தால் தான் இருப்பார். நம்ம பாவம் செய்யும்போது நம்ம கூட ஆண்டவர் இருக்கவே மாட்டார். அவர் நம்மளை விட்டு பிரியும்போது பிசாசானவன் நம்மளை பாவத்துக்குள்ளா மாட்டும்போது நம்மளுக்கு பலவிதமான சோதனையினால் நம்மளை தள்ளக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆளாகி விடுகிறோம். அப்போது அந்த பாவத்தை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னா, நம்ம எத்தனையோ பாவங்கள் இருக்குது, அதில் இந்த இச்சையும் ஒரு பாவம் தான். அந்த பாவத்தை நம்ம செய்யும் போது கூட பரிசுத்த ஆவியானவர் நம்மளை விட்டு விலகும்போது நம்ம சுத்தமாக என்ன பண்ணுறோம்? பாவத்தில் விழுந்து சிக்குண்டு அந்த பாவத்துக்கு தண்டனையை பெறுகிறவர்களாய் மாறிவிடுவோம். அல்லேலூயா. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும்,
இப்ப இச்சையானது என்ன பண்ணுதான்? கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்குதான். அப்போ பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணம் அடைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் நம்ம உள்ளத்துல ஏவுதல் பண்ணுவார். ஒரு காரியத்தை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு பேசுவார். ஆவியானவர் பேசும்போதே அந்த பாவத்துக்கு நம்ம பயந்து விலகிடணும். அப்படி விலகாத துணிகரமா அந்த பாவத்தை செய்யும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணம் அடையுது. அப்போ பாவம் பூரணம் அடையும் போது, துணிகரமாய் பாவம் செய்யும் போது பாவம் பூரணம் அடைகிறது. நம்ம கடவுளுக்கு பயப்படாம, ஐயோ கடவுள் நம்மளை என்ன பண்ணுவாரோ, நம்ம இந்த தவறை செய்யக்கூடாதே அப்படின்ற ஒரு பயம் இல்லாம அந்த தவறை துணிகரமா செய்யும் போது, துணிகரமா அந்த ஆசை, அந்த இச்சை, அந்த பொல்லாத ஆசை, பொல்லாத இச்சை நம்ம இருதயத்தில் ஆட்கொள்ளும் போது, அப்போ நம்ம என்ன பண்றோமா, நம்ம ஆண்டவரை விட்டு விலகி பாவத்தில் விழுந்துடுறோம். அப்போ விழும்பொழுது அந்த ஆசை நம்மளை மேற்கொள்ளும் போது, அந்த இச்சை, அந்த பாவம் நம்மளுக்கு பூரணம் அடையும் போது நம்ம என்ன செய்கிறோம்? மரணத்தை பிறப்பிக்கும். மரணம் என்னது? நம்ம சரீரம் செத்து போகணும் இல்லை, ஆத்துமா மரணம் அடையும். நம்முடைய ஆத்துமா, நம்முடைய இருதயத்தை நமக்கு மரணம் அடையும். அந்த அப்படி மரணம் அப்படின்னா என்னன்னா, நமக்கு ஒரு சமாதானம் இல்லாத போயிடும், நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இல்லாத போயிடும், நமக்கு ஒரு நிம்மதி இல்லாத போயிடும். நம்ம கவலையிலையும் கண்ணீர்லையும் கஷ்டத்துலையும் நமக்குள்ள, அப்போது ஆவியானவர் நம்மளை விட்டு போயிட்டாருன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். அந்த நேரத்தில் நம்ம ஆத்துமா மரணம் அடையும் போது, ஆத்துமா மரணம் அடைஞ்சிடும். ஆத்துமா மரணம் அடையும் போது நமக்கு நம்முடைய சந்தோஷம், நிம்மதி, சமாதானம் எல்லாமே நம்ம இருதயத்தை விட்டு போயிடும். அப்போ போயிடுச்சுன்னா பாவம் நம்ம இருதயத்துக்குள்ள பூரணப்பட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஆவியானவர் நமக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். இப்போ பாவம் பூரணப்பட்டுச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? பாவம் பூரணப்படும் போது ஆவியானவர் நமக்குள்ள இருக்க மாட்டாரு. அந்த இச்சை, அந்த ஆசை, அதுதான் நமக்குள்ள என்ன பண்ணும்? வாசம் பண்ணும். அப்போ அந்த ஆசை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, அடுத்த வசனம் சொல்லி இருக்குது, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம், கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்போ யாரு? கிறிஸ்துவனுடையவர்கள். நாமெல்லாம் யாரு? கர்த்தருடைய பிள்ளைங்க. நம்மெல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்க. அப்போ கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்களாம்? கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருப்பார்கள். அப்போ மாமிசம் செய்யற பாவம் என்னது? இச்சை என்னது? விபச்சாரம், வேசிதானம், இதெல்லாம் நம்ம அதை அந்த மாமிச இச்சையில சேர்த்துக்கிடலாம். அப்போ ஆவிக்குரிய இச்சை என்னது? நம்ம தவறான, அதாவது முறுமுறுக்கிறது, அடுத்தவங்களுடைய பொருளை ஏமாத்துறது, அடுத்தவங்களுடைய பொருளை வஞ்சித்து பொய் சொல்லி, பொய் சாட்சி சொல்லி அபகரிக்கிறது, இப்படிப்பட்டதெல்லாம் ஆசை இச்சை. அதே மாதிரி இருதயத்தில் நம்ம அடுத்தவங்களுடைய சொத்து மேலே ஆசைப்படுவோம், அபகரிப்போம். அப்போ அடுத்தவங்களுடைய பணத்து மேலே ஆசை. பணம் தான் எல்லா தீமைக்கும் வேறுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பணத்து மேலே ஆசைப்படுவோம். அதே போல அடுத்தவங்களுடைய பொருளோ, சொத்தோ, பணமோ, அடுத்தவங்களுடைய மனைவியோ, அடுத்தவங்களுடைய புருஷனோ, அடுத்தவங்களுடைய நிலமோ, ஏதோ அடுத்தவங்க பொருள் மேல நம்ம ஆசைப்படும் போது அது என்ன பண்ணுதுன்னா, அந்த மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் அப்படி என்ன பண்ணணும்? சிலுவையில் அரைஞ்சிடணும். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்றைக்கு ஏற்றுக்கிட்டோமோ, அவரை நம்ம தகப்பனா என்றைக்கு தெரிஞ்சுக்கிட்டோமோ, அவரை நம்ம எப்போ நம்ம ஆவியானவரை நம்ம இருதயத்தில் ஏற்றுக்கிட்டோமோ, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எப்போ நம்ம விசுவாசிப்போம், அவர் தான் தெய்வம் விசுவாசித்தோமோ, அப்போவே நம்ம ஆசை இச்சைகளை அழிக்கணும். பண ஆசை, பொருள் ஆசை, சொத்து ஆசை, அடுத்தவங்க அதாவது இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு அவன் கார் வாங்கினா நம்ம கார் வாங்கிடணும், அவன் வீடு கட்டிட்டா நம்ம வீடு கட்டிடணும், அவன் வேலை வாங்கிட்டான்னா நம்மளுக்கு வேலை கிடைக்கலையே, இப்படி அடுத்தவனை குறித்தே நம்ம கம்பேர் பண்ணி நம்ம படுறது அது ஒரு பொறாமையின் ஆவி. அது என்ன பண்ணக்கூடாது? அப்படி அடுத்தவங்களை குறித்து அடுத்தவங்களை வச்சு நம்ம எந்த பொருள் மேலேயே நம்ம ஆசைப்படக்கூடாது. கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்குறாரு உள்ளதே போதும் என்று நினைத்து, கர்த்தர் நமக்கு என்ன செய்யறாரு, நமக்கு என்ன கொடுக்குறாரோ அதை வச்சு நம்முடைய வாழ்க்கையை நம்ம போகணும். தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஆசை இச்சை வைக்கக்கூடாது, ஆசை வைக்கக்கூடாது. அதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? சிலுவையில அரைஞ்சிடணும். அடுத்தது இன்னொரு வசனம் சொல்றோம், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சையின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து. இதுக்கு முன்ன நீங்க என்னென்னமோ பாவம் செய்திருக்கலாம்.
அடுத்தவங்க பொருளை திருடி இருக்கலாம், அடுத்தவங்க பொருளை அபகரிச்சிருக்கலாம். இப்போ சொத்து கூட என்ன பண்ணுறாங்கன்னா காணிக்கல்ல பிடுங்கி நட்டுக்கிறாங்க, இடைய நட்டுக்கிறாங்க. கொஞ்சம் அவங்க அந்த நிலத்தை விட்டுட்டு கொஞ்சம் தூர தேசத்தில் கூட இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அடிக்கடி வந்து பார்க்க மாட்டாங்கன்னு வச்சுக்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, இது வரைக்கும் தான் உங்கள் மெனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க வேண்டிய காணிக்கல்ல தூக்கி அடுத்தவங்க நிலத்துல எடுத்துமை புதைச்சி இது வரைக்கும் எங்கள் நிலம் இருக்குதுன்னு சொல்லி அபகரிப்பாங்க. அதே போல் அடுத்தவங்களுடைய மனைவியை என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கிறாங்க. அடுத்தவனுடைய புருஷனை தன்னுடைய புருஷனை எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி அடுத்தவங்களுடைய பணத்தை திருடி எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி அடுத்தவங்களுடைய பணத்தை லஞ்சம் என்ற பேர் வழியில் ஏமாற்றி வாங்குறாங்க, பொய் சொல்லி வாங்குறாங்க, பொய் சாட்சி சொல்லி பணம் சம்பாதிக்கிறாங்க. இதெல்லாம் ஆசை, இச்சை, கர்த்தருக்கு பிரியமில்லாத பொருட்கள் மேலே நம்ம வைக்கிற எண்ணங்கள் தான் பொல்லாத, இது வந்து தேவையில்லாத ஒரு இச்சை. இந்த இச்சைக்கு நாம் என்ன பண்ணணும், விலகி நம்மளை காத்துக்கொள்ளணும். அதுக்கு அடுத்து இதை 1 பேதுரு 1:15 என்ன சொல்லுது பாருங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். அதாவது வந்து என்ன சொல்லுதுன்னா, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நம்முடைய நடக்கை எல்லாவற்றிலும், வாய் பேச்சா இருந்தாலும் சரி, அது நம்முடைய இருதயத்தில் நினைக்கிற காரியமாக இருந்தாலும் சரி, நம்ம கிரியைகளில் நடக்கிற காரியமாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும், அதாவது வந்து எல்லாவற்றிலும் நாம பரிசுத்தமாக இருக்கணும். அவரு பரிசுத்தமாக இருப்பது போல நாமும் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்கணும். பாவம்ன்றது எத்தனையோ வகையில் பாவங்கள் இருக்கிறது. அவிசுவாசம் கூட ஒரு பாவம் தான். ஆனால் அந்த இச்சையும் அதில் ஒரு பாவமாக இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ வழியில், எத்தனையோ விதத்தில், நம்மளுடைய செயலில், பேச்சில், நடக்கையில், நம்முடைய இருதயத்தில் எண்ணம் கொள்கிற எண்ணத்தில், எல்லாத்துலேயும் எத்தனை விதத்துலேயும் பாவங்கள் வந்து அளவுகள். அதாவது வந்து வேதத்துக்கு புறம்பாக நடக்கிறது எல்லாமே பாவம் தான். வேதத்தில் என்ன சொல்லுதோ, ஆண்டவருடைய வார்த்தைகள் என்ன சொல்லுதோ, அந்த வார்த்தைகளுக்கு புறம்பாக நடக்கிறது எல்லாம் பாவம் தான். ஆனால் அதில் ஒரு பாவம் இச்சை. இந்த இச்சை வந்து இதையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து நான் முன்ன சொன்னது போல அடுத்தவங்க பொருளை ஒட்டுமொத்தமாக அடுத்தவங்க பொருளுக்கு நம்ம ஆசை வைக்கவே கூடாது. அடுத்தவங்க பொருளை நம்ம அபகரிக்கக்கூடாது. அடுத்தவங்களுடைய சொத்தை அபகரிக்கக்கூடாது. பண ஆசை முதல்ல நமக்கு இருக்கவே கூடாது. இந்த பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அதிகமாக பாவத்தில் விழுந்து போகிறது இந்த பணத்தால் தான். நிறைய குடும்பங்கள் அழிந்து போகுது, பாவத்தில் விழுந்து அந்த பணத்து மேலே வைக்கிற இச்சையினால் குடும்பம் சீரழிந்து கிடக்குது. அதே போல் நான் ஒரே ஒரு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னே நான் வந்து வேலை செய்திருந்த ஏரியாவில் நான் என்ன பண்ணேன், வேலைக்கு போயிட்டு வரும்பொழுது எனக்கு திடீர்னு வந்து ஒரு சின்ன காரியம்தான் அது, ஆனால் அது பெரிய விஷயம் தேவனுக்கு. அப்போது நான் வரும்போது எனக்கு வந்து இன்றைக்கி எப்படியாவது கீரை வாங்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. அங்கே நான் வந்த ஆன் த வேவில் வந்து எங்கேயும் கீரை விற்கலை. அப்போ கீரை எங்கேயும் கிடைக்கல. நம்ம என்ன செய்யலான்னா, நம்ம வீட்டுக்கு 3வது வீட்டில் ஒரு முருங்கை மரம் இருக்குது. அந்த முருங்கை மரம் ரோட்டு பக்கமாக தான் சாஞ்சிருக்குது. அதில் வந்து நல்லா கலகலன்னு அழகாக துளுத்து இருக்குது அந்த முருங்கை மரம். அதில் இருக்கிற கீரையை நம்ம என்ன பண்ணோம், பறித்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இன்றைக்கி முருங்கைக்கீரை சாம்பார் வச்சுக்கிடணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தில் நான் என்ன பண்ணேன்னா, அங்கேருந்து வேலையிலேருந்து வரும்போது, நான் குடும்பம் இருக்கிற வீட்டுக்கு 3வது வீடு தான் அவங்க. ஆனால் நான் வேலையிலேருந்து வரும்போது அவங்க வீட்டை கடந்து தான் என் வீட்டுக்கு வரணும். அப்போ வரும்போது அந்த ரோட்டில் அந்த முருங்கை மரத்தில் இருந்த ஒரு புடி முருங்கைக்கீரையை நான் வந்து அதை பறிச்சுக்கிட்டு வந்துட்டேன். நல்லா சூப்பராக துளுத்து நல்லா கொழுந்தாக இருந்தது அந்த கீரை. அப்போது நான் அதை என்ன பண்ணேன், நல்லா துளுராக இருக்குதேன்னு சொல்லிட்டு பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். பறித்து எடுத்துன்னு வந்து வீட்டில் வந்து என்ன பண்ணேன், உட்காந்து அந்த முருங்கைக்கீரையை அதாவது கிள்ளனை காம்பெல்லாம் இல்லாமல் இலையாக கிள்ளி ஒரு பாத்திரத்தில் வச்சுன்னு இருந்தேன். அப்போது ஆண்டவர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். என்ன பேசினாருன்னா, அடுத்தவங்களுடைய பொருள் மேலே ஆசைப்பட்டு நீ அந்த பொருளை எடுத்துன்னு வந்துடுது, இது நான் உன்னோடு இருக்கிறேன், நான் பரிசுத்தராக இருக்கிறதுனால நீயும் பரிசுத்தமாக இருக்கணும். அடுத்தவங்க பொருள் மேலே நீ எப்படி வந்து ஆசை வைக்கலாம், அபகரிக்கலாம் அப்படின்னு வந்து அவங்களுக்கு சொல்லாமல் நீ அந்த பொருளை எடுத்தது தவறு தானே, இது குற்றம் தானேன்னு ஆண்டவர் என் இருதயத்தில் பேசுகிறாரு. அப்போ நான் பேசும்போது நான் என்ன பண்ணேன், எனக்குள்ளே ஒரு பயம் வந்துச்சு. அவர் பேச நான் சொன்னேன், அட முருங்கைக்கீரை தானே, இது என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நான் உருவி போடுறேன். இருக்க என் மனசுக்குள்ளே ஒரு பாரம், ஒரு பயம் என்னை நெருக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போது
சரி ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம செவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நான் ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நான் பறிச்சுட்டு வந்துட்டேன், அதை உருவி அதை வந்து காம்பெல்லாம் எடுத்துட்டு பக்குவப்படுத்தி வச்சுட்டேன், நான் என்ன பண்ணோம் அப்படின்னா அதை நீ எனக்கு ஆண்டவர் அதை சமைக்கவே எனக்கு அனுமதி தரல. உடனே ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் பின்னாடி பக்கம் ஒரு தோட்டம் இருக்குது, அதில் வந்து பால்கனி வழியாக போய் அந்த தோட்டத்தில் எடுத்து நான் கொட்டிடுறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே ஆண்டவர் சொன்னார், நீ எடுத்து அங்கே கொட்டிட்டினா அது வந்து உனக்கு சாத்தியமாயிடுமா? அப்போ அந்த முருங்கை மரத்தில் துளிர் விட்டு இருக்கிற அந்த மரத்தை பறிச்சுட்டு போயிட்டாங்களேன்னு அவங்க வந்து அந்த மரத்தை பார்த்துட்டு சபிக்க மாட்டாங்களா? அவங்க வந்து தூஷிக்க மாட்டாங்களா? அந்த சாபம் உனக்கு வந்து சேராதா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னோட பேசினார். ஐயோ ஆண்டவரே, அப்போ நான் என்ன செய்யறது, எனக்கு புரியலையே, நான் செஞ்சுட்டேன், ஆனால் இது தப்புன்னு தெரியல, செஞ்சுட்டேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பேசுகிறேன். அவர் என்கிட்ட பேசுகிறார். உடனே ஆண்டவர் எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தார், நான் எதுவுமே கொட்டிடுறேன் அப்படின்னு. சரி நம்ம சமைச்சு, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் சமைச்சு சாப்பிட்றேன். அப்போ சமைச்சு சாப்பிட்டாலும் அது நமக்கு என்ன பண்ண, ஏதாவது வந்து வயிற்றால போவோ இல்லை வேற ஏதாவது ஒரு அந்த பாவத்து நிமித்தமா, அந்த ஆசை இச்சை நிமித்தமா நம்மளுக்கு ஒரு வியாதி அது நிமித்தமா வந்துட்டா அப்படின்னு என்ன பண்றது? ஆண்டவர் சொல்லியும் நம்ம வந்து பிழையாமை மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது, நம்ம தப்பு பண்ணிட்டோம், என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் என்ன செய்ய, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் இப்போ என்ன செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட என்னை ஒப்பு கொடுத்து என்னை மன்னிப்பு கேட்டு என்னை ஒப்பு கொடுத்து கேட்டேன். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ நேரா போய் அவங்க கிட்ட நீ கதவு, அப்போ நான் அந்த கீரையை பறிக்கும் போது அவங்க கேட்டு சாத்திட்டு இருந்தது, அவங்க யாரும் இல்லாதனால தான் நான் துணிகரமாக பறிச்சுட்டு வந்துட்டேன். அப்போ போயிட்டு அவங்க கிட்ட இந்த கீரைக்கு உண்டான பணம் கொடுத்துட்டு அவங்களாண்ட மன்னிப்பு கேட்டுட்டு வரணும். ஐயோ நம்மளை எவ்வளோ கேவலம், நம்ம வந்து ஒரு அதிகாரியாக இருக்கிறோம், நம்ம நல்ல ஒரு வேலை செய்கிறோம், நம்ம வேலை செய்கிறோன்றது அவங்களுக்கு தெரியும், நம்ம இந்த கீழ்த்தரமான வேலையை பண்ணியிருக்கிறோமே, நம்மளை சீப்பாக எடை போட்டுருவாங்களே, நம்மளை அதோட மதிக்க மாட்டாங்களே அப்படின்னு எனக்குள்ள ஒரு பயம் வந்துடுச்சு. அப்புறம் அந்த பயம் வந்த உடனே, ஆண்டவரே என்னை கேவலமாக நினைப்பாங்களே அப்படின்னு. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் உத்தமம், நீ அந்த காரியத்தை செய்யணும். நம்ம பாரு, அட்லீஸ்ட் ஒரு முருங்கைக்கீரை மேலே ஆசைப்பட்டதுனால அந்த பொருளை, அடுத்தவங்க பொருளை நான் இச்சித்ததுனால எனக்கு ஆண்டவர் எப்படி பேசுகிறாரு பாருங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், சரி நம்மளை என்ன பண்ணாலும், நம்ம மானம் அசிங்கம் அவமானம் போனாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்பண்டி ஆகணும்னு சொல்லிட்டு நேராக இறங்கி 3வது மாடியில் இருக்கிறேன். இறங்கி நான் 3வது வீட்டுக்கு போகிறேன். போயிட்டு அப்போ அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க, கேட்டு திறந்துருந்தது. போயிட்டு, அக்கா நீங்கள் எங்கே போயிருந்தீங்க, உங்களை பார்த்தேன், கேட்டு தாப்பால் போட்டு இருந்தது, நீங்கள் இல்லை வீட்டில், ஆனாலும் உங்கள் மரத்தில் ஒரு புடி முருங்கைக்கீரையை பறிச்சுட்டு போயிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, சாரி, உங்களை கேட்காம பறிச்சுட்டு போனது தப்பு தானே, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களாண்ட மன்னிப்பு கேட்டுட்டு நான் என்ன பண்ணேன், அந்த கீரைக்கு உண்டான பணம், அது என்ன ஒரு புடி கீரை தான் சாம்பார் வைக்க, ஆனால் நான் வந்து ஒரு அரைக்கீரையோ ஒரு சிறுகீரையோ வாங்கினா ஒரு கட்டு கீரை எவ்வளோ, 20 ரூபாய். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், அந்த கட்டு கீரைக்கு உண்டான, நான் பிடிச்சது ஒரு புடி தான், ஆனாலும் எனக்கு பனிஷ்மெண்ட்டாக இந்தாங்க ஒரு 20 ரூபாய் நீங்கள் வச்சுக்கோங்க, முருங்கைக்கீரைக்கு போய் காசு கொடுக்க வேண்டாமா? சரி, நான் வந்து பார்த்தேன், துளுரை யாரை பறிச்சுட்டு இருக்கிறாங்களேன்னு நினச்சேன், ஆனால் கஷ்டமாக தான் இருந்துச்சு, சரி பரவாயில்ல, நீங்கள் வந்து உண்மையை ஒத்துக்கிட்டீங்களே, பரவாயில்ல. நாங்கள் இல்லைன்னா அந்த கீரையை கொண்டு வந்து கொடுத்துட்றேன், அந்த கீரையை என்னால் சமைச்சு சாப்பிடவே எனக்கு மனசு வராது, நான் செய்தது தப்பு தானே, அவங்கள கேட்காம பறிச்சது தப்பு தானே, அதனால இந்த கீரைக்கு உண்டான காசு 20 ரூபாய் உங்களாண்ட கொடுத்துட்றேன், இதை நீங்கள் வாங்கினாதான் அந்த கீரையை நான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொன்னேன். ஐயோ என்னம்மா நீ இப்படி சொல்கிற, யாரையும் என்னை கேட்காதெல்லாம் பறிச்சுட்டு போகிறாங்க, நீ மாத்திரம் இப்படி பயந்து வந்து சொல்கிறேன். நாங்கள் இல்லைக்கா, நான் வேதத்தை பைபிள் படிக்கிறேன், நான் பைபிள் படிக்கிறதுனால, ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால நான் செய்த தவறை என் ஆண்டவர் என்னை உணர்த்தினாரு, உங்களை கேட்காம உங்கள் பொருளை தொட்டி எடுத்தது என் தவறு இல்லையா, அதை நான் உணர்ந்து நான் கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சு உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டேன், அதுக்கு உண்டான அந்த தண்டனைக்கு உண்டான பணத்தையும் உங்கள் கையில் கொடுத்துட்டேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏம்மா நாட்டில் இது மாதிரி யாருமே இருந்தது இல்லையாம்மா, நீங்கள் இப்படி இருக்கிறீங்களாம்மா அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்லக்கா, நீங்கள் காசை வாங்கிக்கினா தான் நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு. அதே மாதிரி அந்த 20 ரூபாயை அவங்க வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த முருங்கைக்கீரையை சந்தோஷமாக நான் திருப்பி எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ வந்து நான் வீட்டுக்குள்ளே வந்து, ஆண்டவரே இப்போ இந்த முருங்கைக்கீரையை சமைக்கவான்னு கேட்குறேன். ஆண்டவர் சிரிக்கிறாரு. அப்போது என் மேலே அவர் ரொம்ப, என் உள்ளம் அப்படியே மகிழ்ந்தது, சந்தோஷப்பட்டுச்சு, குளிர்ந்துச்சு. நான் அந்த கீரையை சாம்பார் வச்சு அப்புறம் சாப்பிட்டேன். ஏன்னா அவங்களோட மன்னிப்பும் கேட்டுட்டேன், அவங்கள கேட்காம தொட்டதுக்கு அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் காசு 20 ரூபாய் கொடுத்துட்டு வந்துட்டேன், அவங்க வாங்கிக்கிட்டாங்க. இது மாதிரி நம்ம அடுத்தவங்க பொருளுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, எப்பவுமே ஆசைப்படக்கூடாது. அது நமக்கு ஒட்டாது, அது நமக்கு வந்து அது வந்து ஜீர்ணிக்காது, அது நமக்கு ஒட்டாது. அது விட பல மடங்கு, இப்போ ஒரு புடி கீரை தான்,
ஆனால் அதுக்கு பாருங்க 20 ரூபாய் நான் பனிஷ்மெண்ட் கட்டி வந்தேன். அப்போது இதே போல தான் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ விதத்தில் நம்ம தவறுவோம். அடுத்தவங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களா இருந்தால் அடுத்தவங்க பேனாவை திருடுவோம், அடுத்தவங்க நோட்டை திருடுவோம். இது மாதிரி நான் நிறைய சாட்சி சொல்ல முடியும். அடுத்தவங்க நோட்டை திருடுவோம், அடுத்தவங்க பொருளை திருடுவோம். இப்போ நம்ம அடுத்தவங்க பணத்தை திருடுவோம், லஞ்சம் மூலயமா வாங்குவோம், சின்ன காரியத்துக்கு கூட லஞ்சம் மூலயமா வாங்குவோம். இப்படி பல விதத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, தவறு செய்வோம். அப்போது அடுத்தவங்களுடைய பணத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, பணத்து மேலே ஆசை வைக்கக்கூடாது, அடுத்தவங்களுடைய மனைவி மேலே ஆசை வைக்கக்கூடாது, அடுத்தவங்களுடைய புருஷன் மேலே ஆசை வைக்கக்கூடாது, அடுத்தவங்களுடைய சொத்து மேலே ஆசை வைக்கக்கூடாது, அடுத்தவங்களுடைய உடைமைகள் மேலே ஆசை வைக்கக்கூடாது. எதுவுமே அடுத்தவங்களுடைய பொருளுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆசைப்படக்கூடாது. அதே மாதிரி அடுத்தவங்களை பார்த்து நம்ம பொறாமப்பட்டு அவங்கள மாதிரி நம்ம வாழணுன்ற ஆசை நம்மளுக்கு இருக்கக்கூடாது. அது பொல்லாத ஆசை. கர்த்தர் நமக்கு நியமிச்சது என்னவோ, நமக்கு கொடுத்தது என்னவோ அது போதும், உள்ளதே போதுமானது என்று நாம் என்ன செய்யணும், நாம் அவர்கிட்ட நாம் கர்த்தருக்கு பிரியமாக நம்ம வாழ பழகிக்கணும். அதே போல் இன்னொரு சாட்சியம் சொல்கிறேன். ஒரு கடையில் பீர்க்கங்காய் வாங்கிட்டேன், முட்டையும் வாங்கிட்டேன். அப்போது நான் வாங்கிட்டு அந்த கடையிலேயே அந்த பீர்க்கங்காயை வச்சுட்டு முட்டை வாங்கிறதுக்கு கடை உள்ளே போயிட்டு முட்டை வாங்கின்னு வந்துட்டு பார்த்தா அவங்க அந்த கடைக்காரர் எடை போட்டவங்க நான் வாங்கின பீர்க்கங்காயை மாற்றி இன்னொரு கட்டை கொடுத்துட்டு அவங்களுடைய பீர்க்கங்காயை அங்கே வச்சுட்டு இருக்கிறாங்க போல். இதை நான் தெரியாமல் நான் வாங்கின்னு வந்துட்டேன். வாங்கின்னு வரும்போது ஆவியானவர் என்னோட பேசுகிறாரு, இது நீ வாங்கினது 1/4 கிலோ, ஆனால் இது 1/2 கிலோ இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோ அதிகமாக இருக்குது, இது 1/2 கிலோ காய், இது உன்னோட இது கிடையாது, நீ மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்ட, நீ எடுத்துமே கொடுன்னு ஆவியானவர் பேசுகிறாரு. நான் உடனே என்ன பண்ணேன், கடையில் எவ்வளோ அழுகுது, எவ்வளோ அது வீணாகுது, எவ்வளோ வீண் பண்ணுறாங்க, அதில் ஒன்று இது எங்கே மறுபடியும் நம்ம தூக்கி எடுத்துன்னு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆவியானவரான பேசிட்டு மறுபடியும் நான் வந்துட்டேன். ஒரு 2 செகண்ட் கூட இல்லைங்க, நான் கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் கிட்டத்தட்ட ஒரு 50 குரங்கு என்னை சூழ்ந்து சுற்றி நின்றுக்கிட்டப்போ அந்த குரங்குங்க என்ன பண்ணுச்சு, நான் அப்படியே மேலே பாஞ்சுது பாருங்க. பீர்க்கங்காயம் போட்டுட்டேன், அந்த கையில் இருந்த முட்டையும் போட்டுட்டேன். குரங்குக்கு முட்டைனா ரொம்ப பிரியம் போல. நான் அந்த என் கையில் இருந்ததை போட்டதுனால தான் என்னை விட்டுச்சு. அப்படியே வெளத்து நின்றுட்டேன், அப்படியே அலறி பயந்து வெதறி தனிமையில் நின்றுட்டேன். என் கையில் இருக்கிறத போட்ட பிறகு பொருள் மேலே அதுங்களுக்கு கவனம் போயிடுச்சு. அதை தூக்கின்னு ஆளுக்கு ஒன்று பிச்சுக்கின்னு ஓடி போச்சுங்க. என்ன அப்பா விட்டா போதும்னு சொல்லிட்டு நான் மேலே மாடி மேலே போயிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இந்த குரங்கு கிட்ட மாட்டி அலறி வெதிரி இப்படி. நான் அப்போவே சொன்னேன், அடுத்தவங்களுடைய பொருள் அது, அந்த பொருள் வேண்டாம், அதை திருப்பி கொடுத்துட்டுவான்னு சொன்னேன். நான் பரிசுத்தர், நீ பரிசுத்தமா இருக்கணுமா இல்லையா? அப்ப நான் பரிசுத்தர் நீங்க அடுத்த பொருளை இச்சை ஆசை வச்சு சாப்பிடும்போது நான் உன்னுடைய இருதயத்துல வாசம் பண்ண முடியுமா, நான் உன்னோடு இருக்க முடியுமா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. கேட்ட உடனே எனக்குள்ள ஒரு பயம் வந்தது. ஆமா, இனி நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவர் சொல்லும் போதே, பரிசுத்த ஆவியானவர் இருதயத்துல பேசும்போதே நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும்னு சொல்லி நான் 2 சாட்சி சொன்னேன். இதனாலதான் யாருடைய பொருளுக்கும் நம்ம ஆசைப்படக்கூடாது, அபகரிக்கக்கூடாது. அதனால நம்மளுக்கு தண்டனையும் வரும், அதனால அதிக இழப்பும் சந்திக்க வேண்டியது வரும். அதை சொல்லி இந்த நேரத்தை முடிக்கிறேன். இனி நாம் என்ன பண்ணக்கூடாது, இச்சை என்ற பாவத்தில் விழாதபடிக்கு தன்னை பாதுகாத்து கொள்ளும்படி இந்த வேத வசனத்தின் மூலமாய் நான் உங்களோடு போதிச்சேன். இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே, இச்சை என்ற தலைப்பில் பேசும் பொழுது ஆண்டவரே அப்பா, எந்த ஒரு மனிதனும் பண ஆசையோ பொருள் ஆசையோ அடுத்தவங்களுடைய சொத்து மேலே ஆசையோ அடுத்தவங்களுடைய நிலத்து மேலே ஆசையோ அடுத்தவங்களுடைய உடைமை மேலே ஆசையோ அடுத்தவங்களுடைய மனைவி மேலே ஆசையோ அடுத்தவங்களுடைய புருஷன் மேலே ஆசையோ அடுத்தவங்களுடைய வாழ்க்கை மேலே ஆசையோ இதெல்லாம் வைக்காதபடி இனி ஆண்டவரே அப்படிப்பட்ட காரியம் இருக்கிறவர்களிடத்தில் இருந்து மனம் திரும்புதலை கர்த்தர் கட்டளையிட்டு தரும்படி ஆட்சேபிக்கிற ஆண்டவரே. பரிசுத்தர், நீர் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே உம்மை தேடுகிற பிள்ளைகளும் பரிசுத்தராய் காணப்படும்படி உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. பரிசுத்தம் இருக்கும் இடத்திலே அசுத்தத்திற்கு இடமில்லை, அசுத்தம் இருக்கும் இடத்திலே பரிசுத்தத்திற்கு இடமில்லை. பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகின்ற இடத்திலே அசுத்தம் அணுக முடியாது. ஆவியானவர் நம்மளை உணர்த்தும் போதே பாவ இச்சைகளுக்கு பயந்து கீழ்ப்படிந்து அதை நாம் ஒதுக்கிவிட்டு நாம் அவர் பரிசுத்தராய் இருப்பது போல நாமளும் பரிசுத்தமாய் மாற வேண்டும் என்று இந்த வேளையிலே ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளும் அவ்விதமாய் நீர் மாற்றுவீர் என்று விசுவாசித்து ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். பொறுப்பிடும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எஸ் புஷ்பராணி, பெதஸ்தா,
சுவிசேஷ ஜெப ஆலயம். செல்போன் 9786463921.